அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஹோட்டல் அதிபரிடம் அமலாக்கத்துறை சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைகிறார். சுப்பிரமணியன், வணக்கம். இது பற்றிய விவரங்களை பதிவு பண்ணலாம். அமலாக்கத்துறை அதிகாரிகள் இரண்டாவது நாளாக இன்று சோதனையை தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். குறிப்பாக IAS அதிகாரியான விசாகனிடம் நேரில் வரவழைத்து விசாரணை என்பது நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. 3 மணி நேரமாக இந்த விசாரணை என்பது நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மொத்தம் 12 இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இரண்டாவது நாளாக சோதனையை தொடர்ந்திருக்கிறார்கள். அதில் குறிப்பாக சென்னை நுங்கம்பாக்கத்தில் செயல்பட்டு வரக்கூடிய ஒரு தனியார் ஹோட்டலுடைய உரிமையாளருடைய வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை இரண்டாவது நாளாக தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சோதனைக்கு பிறகு அந்த ஹோட்டலுடைய உரிமையாளரான இருக்கக்கூடிய தேவகுமார் என்பவருக்கு சம்மன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் நேரடியாக விசாரணைக்கு வர வேண்டும் என்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் தற்போது அவர் விசாரணைக்காக சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராகியிருக்கிறார். விசாகனுடன் இந்த தேவகுமார் நெருக்கமாக இருந்து வந்ததாகவும் தொழில் ரீதியாக பல்வேறு சந்திப்புகள் இவர்களுக்குள் நிகழ்ந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் இந்த விசாரணைக்காக தேவகுமார் நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராகியிருக்கிறார். அவரிடம் தற்போது அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வாக்குமூலம் பதிவு செய்யக்கூடிய நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.